அடுத்தது வங்கியில் கல்வி கடன் வாங்க என்ன செய்ய வேண்டும், யாரை அணுக வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வங்கியில் கல்வி கடன் வாங்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம யாரை போய் கேட்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நிறைய கல்வியாளர்கள் சொல்கிறது என்னென்னா, வங்கியில் வந்து கல்வி கடன்லாம் ஈஸியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குது. உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியும், அது இந்தியன் பேங்காக இருக்கட்டும், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்காக இருக்கட்டும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கல்வி கடன் அப்படின்னு போனோம்னா 100க்கு 90% அதை வந்து அவங்க கண்டுக்கிறதே கிடையாது, இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி இல்லையா, உங்கள் அப்பா அம்மாவுடைய ஏதாவது சொத்து இருந்ததுன்னா அதன் மூலிமா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அது அவர்கள் சொல்லியும் குத்தம் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து வாங்கிட்டு கல்வி கடனை வாங்கிட்டு முறையாக செலுத்தாதவங்களால் வந்த பிரச்சனை இது. அதனால் பெரும்பாலான கல்வி கடன்கள் ஒழுங்காக திருப்பி செலுத்தப்படுவதில்லை என்கிற காரணத்தினால் பல்வேறு வங்கிகள் கல்வி கடன் கொடுப்பதற்கு தயக்கம்